வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பூம்புகாருக்கு செல்லும் வழியில் திருவிசநல்லூர் ஊர் வழியாக 11 கிலோமீட்டர் தொலைவில் திருத்தேவன்குடியில் அமைந்துள்ள இந்த கோவில்தான் கற்கடேஸ்வரர் சிவாலயம். இங்குள்ள மூலவர் கற்கடேஸ்வரர். இங்கு 2 அம்பாள் இருக்கிறாங்க. அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி. இந்த 2 அம்பாலும் தெற்கு நோக்கி பார்த்தபடி காட்சி தர்றாங்க. இங்குள்ள தலவிருச்சம் நங்கை மரம். இங்குள்ள தீர்த்தம் நவபாசான தீர்த்தம். இந்த நவபாசான தீர்த்தம் கோவிலை சுற்றி 3 பகுதியிலும் அமையப்பட்டிருக்கு. இங்குள்ள சிவன் சுயம்புவாக தோன்றியவர். இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடியிருக்காரு. தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை கோவில்களில் இது 42வது கோவிலாகும். முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியை வந்த கந்தர்வன் துர்வாச முனிவரின் நடையை பார்த்து நண்டு போல நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசியிருக்காரு. அப்படி கிண்டலாக பேசியதன் விளைவாக துர்வாச முனிவர் கோபம் கொண்டு நீ நன்றாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி கந்தர்வனுக்கு சாபமிட்டுட்டார். கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டி துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. துர்வாச முனிவருடைய அறிவுரைப்படி இந்த கற்கடேஸ்வரர் ஸ்தலத்துக்கு வந்து சிவபூஜை செய்தால் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. அதுக்கப்புறம் கந்தர்வன் நண்டின் வடிவமாக இந்த ஸ்தலத்துக்கு வந்து குளக்கரையில் உள்ள தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்கிறாரு, சிவபூஜை செய்கிறாரு. அப்பொழுது இந்திரன் இந்த கோவிலுக்கு வந்து தினந்தோறும் இந்த குளக்கரையில் உள்ள தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு பூஜை செய்வார். அப்படி சில நாட்களாக தனக்கு முன்பாக இங்குள்ள சிவனுக்கு தாமரை மலர்களால் சிவ பூஜை செஞ்சிருக்கிறத இந்திரன் பார்க்குறாரு. அப்படி செய்யும் பொழுது எனக்கு முன்பாக இங்கே பூஜை செய்வது யாரு அப்படின்னு சொல்லி இந்திரன் கண்காணிக்கிறாரு. அப்படி கண்காணிக்கும் பொழுது ஒரு நண்டு இங்குள்ள தாமரை குளத்தில் தாமரை மலர்களால் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்திரனுக்கு கோபம் வருது. கோபத்தால் சிவ பூஜை செய்த நண்டுடைய கால்களை வெட்டுறாரு. அப்படி முதல் வெட்டுக்கு அப்புறம் 2வது வெட்டாக இந்திரன் முற்படும் பொழுது சிவபெருமான் இந்திரனிடம் அசரீரியாக கந்தர்வனே நன்றாக வந்து என்னை வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தோன்றி கந்தர்வனாக இருக்கும் நண்டுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவேந்திரனை சிவன் திருத்தியதால இந்த இடத்திற்கு திருத்தேவன்குடி அப்படின்ற திருப்பெயரால இந்த ஊரானது அமையப்பெற்றது. இந்த கோவிலானது நண்டுக்கு விமோச்சனம் அளித்த ஸ்தலமாகும். இந்த கோவிலானது கடகராசிக்கு உரிய கோவிலாகும். இந்த கோவிலில் சந்திர பகவான் சிவ பூஜை செய்து யோக சந்திரனாக இருக்கிறாரு. இங்குள்ள சிவனை வழிபட்டுட்டு இங்கு 2 அம்மனை நீங்கள் பார்க்கலாம். அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி என்று 2 அம்மன் இங்கே இருக்கிறாங்க. இந்த அபூர்வ நாயகி அம்மன் இந்த ஸ்தலத்தை தவிர தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அம்மன். இந்த அருமருந்து நாயகி அம்மன் அருவமாக நமது உடலில் ஏற்படும் பிணிகளை போக்கக்கூடிய வைத்தியம் செய்யும் அம்மனாக இங்கு உள்ள அம்மன் இருக்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி 3 புறங்களிலும் நவபாசான தீர்த்தமானது அமையப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தமிழகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மனிதனாக பிறந்தால் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவது என்பது ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படிப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கு உண்டான பிணிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மையில் இங்கே இருக்கக்கூடிய அருமருந்து நாயகி அம்மன் சன்னதியிலிருந்து அருள்பாலிக்கிறாங்க. அதே மாதிரி நவபாசான தீர்த்தம் என்பது தமிழகத்தில் எங்கேயுமே நீங்கள் இப்படிப்பட்ட தீர்த்த குளத்தை பார்த்துருக்க முடியாது. நவபாசன சிலையை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நவபாசன தீர்த்த குளம் என்பது இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த கற்கடேஸ்வரர் சிவாலயமானது அமையப்பட்டிருக்கு. இந்த அருமருந்து நாயகி அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே அபூர்வ நாயகி அம்மன் இருக்கிறாங்க. இந்த அபூர்வ நாயகி அம்மன் தமிழகத்தில் எந்த சன்னதியிலுமே இல்லை. முற்காலத்தில் சோழ மன்னன் தனது பக்கவாத நோய் குணமாக வேண்டி இங்குள்ள அம்மனை வந்து வழிபட்டிருக்காரு. அப்படி ஒரு நாள் மன்னன் இந்த அம்மனை வழிபட வரும் பொழுது இந்த அம்மன் சிலையானது காணாமல் போயிடுச்சு. அதற்காக அருமருந்து நாயகி என்ற திருவுருவச் சிலையாக ஒரு அம்மனை பிரதிஷ்டை செய்து வணங்குறாரு. அதுக்கப்புறம் பக்கவாத நோய் குணமான பின்பு
திரும்பவும் காணாமல் போன அந்த அம்மன் சிலையானது கிடைக்கப்பெறுது. அதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கு அபூர்வ நாயகி அம்மன் என்ற திருப்பெயரால மறுபடியும் பிரதிஷ்டை செய்து சோழ மன்னன் வணங்குறாரு. அப்படி வந்த அம்மன் தான் இந்த அபூர்வ நாயகி அம்மன். இந்த அபூர்வ நாயகி அம்மன் ஒரு அபூர்வமான அம்மனாக இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. இங்குள்ள தல விநாயகர் கற்கட விநாயகர் என்ற திருநாமத்திலேயே நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இங்கு பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சன்னதியும் கஜலட்சுமி சன்னதியையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் நவகிரக சன்னதி என்பது கிடையாது. இந்த கோவிலில் நடராஜர் சுதை வடிவமாக நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இங்குள்ள சிவலிங்கத்தில் நண்டு வந்து வழிபட்ட தடயம் என்பது சிவலிங்கத்தில் காணப்படுது. நண்டுக்கு விமோச்சனம் கொடுத்த சிவாலயமாக இந்த கற்கடேஸ்வரர் சிவாலயமானது அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலானது ஆயில்யன் நட்சத்திரத்துக்குரிய கோவிலாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசை தினத்தன்று இரவு 12 மணிக்கு இங்குள்ள மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கும் பொழுது லிங்கத்தின் துளையின் வழியாக பொன்னிறத்தில் நண்டு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. இந்த கோவில்ல பைரவருடன் சூரியன் அருகருகே இருப்பதை நீங்க பார்க்கலாம். மருத்துவத்தின் நாயகர்களான தன்வந்திரி மற்றும் அகத்தியர் அருகருகே இருந்து மேற்கு முகமாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. இங்குள்ள அருமருந்து நாயகி அம்மனுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க. கற்கடகம் என்பது நண்டை குறிக்கக்கூடிய சொல்லாகும். அதனால நண்டிற்கு விமோச்சனம் கொடுத்த ஸ்தலமாக இருக்கிறதுனால இந்த கோவிலானது கற்கடேஸ்வரர் என்ற சிவாலயமாக அமையப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனைவரும் வந்து இந்த கோவிலில் வழிபாட மேற்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கோவிலானது தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இவ்வாலயமானது அமைப்பட்டிருக்கு. மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறங்க. நன்றி, வணக்கம்.